ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் மைனிங் சோஷியல் நெட்வொர்க் ப்ராப்ளம். அதில் அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு அல்கார்தம் பார்க்க போகிறோம். கிர்வான் நியூமேன் அல்கார்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிர்வான் நியூமேன் அல்கார்தம் டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா மைனிங் சோஷியல் நெட்வொர்க்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ டிடக்ஷன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட்ரேட்டிவ் எலிமினேஷன் ஆஃப் எட்ஜஸ் வித் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பாத். அதாவது இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா அது ஹையஸ்ட் பாத் எது இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சொல்லுவோம். அதுக்கு தான் முக்கியமாக இந்த கிர்வான் நியூமேன் அல்கார்தமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த அல்கார்தம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ டிவைசபிள் ஹைராக்கியல் கிளஸ்டரிங் பேஸ்டு. இது வந்து எப்படின்னா ஹைராக்கியல் கிளஸ்டரிங் பேஸ்டு எட்ஜ் பிட்வீனஸ் அப்படின்னா அந்த பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத்துக்கு எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ அதில் எது ஷார்ட்டஸ்ட் பாத்து த்ரூ பாசிங் ஆகுதோ அதான் எட்ஜ் பிட்வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துப்போம். எதுக்குன்னா காஸ்ட்டாக அதை வெயிட்டேஜாக அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ இந்த அல்கார்தம் பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டிக்காக ரிப்பீட் அன்டில் நோ எட்ஜ் இஸ் லெஃப்ட், அதாவது எந்த எட்ஜுமே வந்து லெஃப்ட் ஆகக்கூடாது, எல்லாமே வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் கால்குலேட் எட்ஜ் பிட்வீனஸ் ஃபார் எவ்ரி எட்ஜ். அதாவது இந்த எட்ஜ் பிட்வீனஸ்னால் அது எந்த ஒரு நோடுக்கும் ஒரு நோடு எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதோடைய வேல்யூவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிமூவ் த எட்ஜ் வித் ஹையஸ்ட் எட்ஜ் பிட்வீனஸ். இதான் கம்யூனிட்டி சொல்கிறோம். ஓகேவா? கம்யூனிட்டி அப்படின்றதுனா அந்த எட்ஜை வந்து ஹையஸ்ட் எது இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் தென் கால்குலேட் எட்ஜ் பிட்வீனஸ். மீதி இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். கனெக்டட் காம்போனன்ட்ஸ் ஆர் கம்யூனிட்டிஸ். இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம எக்ஸாம்பிள் மூலமா கிளியராக பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். கவனிச்சாதான் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து புரியாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள். இது வந்து நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். சில நேரத்தில் நமக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்து கேட்பாங்க. அதாவது இந்த நோட்ஸை வந்து கொடுத்துட்டு இதுக்கான இப்போ இந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இங்கே வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த வெயிட்டேஜ் வெறும் கிராஃப் மட்டும் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க, வெயிட்டேஜ் அதாவது எட்ஜ் பிட்வீனஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். கம்யூனிட்டினா எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அது ரிமூவ் பண்ணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஓகேவா? இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லித்தரேன். நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ இதில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? ABCDEF. அப்போது ஒவ்வொரு நோடாக எஃப் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நோடாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஃபார் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஏ வந்து நம்ம வந்து ரூட் நோடாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ வந்து எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? பி கனெக்ட் ஆகிருக்கு, சி கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நான் பி போட்டுட்டேன், சி போட்டுட்டேன். அண்ட் தென் பிக்கும் சிக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது, தெரியுதா? அது வந்து நான் வந்து சும்மா ஐஃபன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சி பார்த்தோன்னா சிக்கு என்ன இருக்குது? டி கனெக்ஷன் இருக்கா? சிக்கு வந்து டி இருக்குது. டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ அண்ட் எஃப். அப்போ இ அண்ட் எஃப் டிக்கு இருக்குது. ஈக்கும் எஃப்க்குமே கனெக்ஷன் இருக்குது. நம்ம வந்து அது வந்து நம்ம டாட்டடாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து மெயின் வெர்டிசஸ், இது வந்து அட்ஜசன்ட் வெர்டிசஸ். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், டாட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். லீஃப் நோட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். லீஃப் நோட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1ன்னு எடுத்திருக்கேன்னா இது வந்து ஒரே ஒரு ரூட் தான். டிலேருந்து ஈக்கு இருக்குது, டிலேருந்து எஃப், அதனால் 1. இப்போ இதுவும் டியும் வேல்யூ 1 தான், ஏன்னா சிலேருந்து வந்திருக்கு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சி வந்திருக்கு. ஒரு வேளை இப்படி இருந்து இப்படி ஒரு கனெக்ஷன் வேறு ஏதாவது கனெக்ஷன் ஜி இருந்துச்சுன்னா தான் இங்கே 2 வேல்யூ வரும். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள்னால வேல்யூ ஃபுல்லாக எல்லாத்துக்குமே 1 தான் வரும். இந்த எக்ஸாம்பிளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இப்போ லீஃப் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எல்லாத்துக்குமே 1 தான் இருக்குது. 1 போட்டுக்கிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோட் டிவைடட் பை லீஃப் நோடு. ரூட் நோடோட வேல்யூ நமக்கு என்னது 1, அண்ட் தென் லீஃப் நோடோட வேல்யூ என்னது 1. அப்போ 1/1 நமக்கு என்ன வருது 1. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ 1 ரூட் நோடு, அண்ட் தென் எஃபோட லீஃப் நோடோட வேல்யூ 1 டிவைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா 1/2 அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு 1 இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. 1/1 = 1ன்னு போட்டாச்சு. இது லீஃப் நோடுக்கு மட்டும்தான் நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க நோடு. ஓகேவா? இது ஒரு பேரண்ட் நோடு,
இன்டர்மீடியட் நோடு இல்லையா, இதுவும் ஒரு இன்டர்மீடியட் நோடு. அப்போ இன்டர்மீடியட் நோடு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே இதோட வேல்யூ என்னது 1, இதோட வேல்யூ என்னது 1, டியோட வேல்யூ என்னது 1. அப்போ 1 + 1 + 1, அப்போ வேல்யூ நமக்கு என்னது 3. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ 3 வந்துடுச்சா. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லோடு. இப்போ 3 இதோட சியோட வேல்யூ என்னது 1, 3 + 1 இங்கோட வேல்யூ 4ன்னு போட்டாச்சு. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோடு. ஏன்னா இது ஏவோட லீஃப் நோடு, இங்கே லீஃப் நோடு. அப்போ லீஃப் நோடுனா நம்ம என்ன சொல்லணும், ரூட் நோட் டிவைடட் பை லீஃப் நோடு. ரூட் நோடோட வேல்யூ என்னது 1, 1/1 = 1. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பி, இப்போ பி பாருங்க, நம்மளுடைய எக்ஸாம்பிள் பி என்ன கனெக்ட் ஆகிருக்கு, சி கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் தென் ஏ கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பி பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி. இப்போ அட்ஜசன்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 தான் எடுத்துக்கணும். அட்ஜசன்ட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம 0 தான் எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ ஏசி வந்தாச்சு. சி ஆஸ் யூஷுவல், சி என்ன இருக்குது, டி இருக்குது. டிக்கு என்ன இருக்குது, இஎஃப் இருக்குது. சிக்கு டி, டிக்கு வந்து இஎஃப். இஎஃப் கனெக்ஷன் இருக்கனால அட்ஜசன்ட் நோட்ஸ், இதெல்லாம் அட்ஜசன்ட் நோட்ஸ். இதோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லீஃப் நோட் என்ன பண்ணணும், ரூட் நோட் டிவைடட் பை லீஃப் நோடு. இப்போ எல்லாமே நமக்கு 1 தான், ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரே ஒரு லைன் பார்த்து தான் இங்கே வருது. அப்போ நமக்கு வேல்யூ ஃபுல்லாக 1 தான் வரும். இங்கே இன்டர்மீடியட் நோடு என்ன பண்ணேன், என்ன சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ, அப்போ 3 வரும். நெக்ஸ்ட் இதுவும் இன்டர்மீடியட் நோடு. அப்போ இதோட வேல்யூ 3, 3 + 1 4. அப்போ இங்கே 4. இது வந்து லீஃப் நோடுன்றதுனால ரூட் நோட் டிவைட் பை 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கு, இப்போ சி நம்ம எடுத்தோன்னா என்ன ஆகுது, சிக்கு என்னென்ன நோடு இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது அண்ட் தென் டி இருக்குது. ஓகேவா. அப்போது ஏ பி டி. ஓகேவா. ஏக்கும் பிக்கும் கனெக்ஷன் இருக்குது கொடுத்தாச்சு. டிக்கு என்னென்ன இருக்குது, இ அண்ட் எஃப். அப்போ இ அண்ட் எஃப் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே லீஃப் நோடு தான், இது மட்டும்தான் இன்டர்மீடியட் நோடு. ஓகேவா. இப்போ லீஃப் நோடு என்னது, எல்லாமே வேல்யூ 1 தான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான், ஏன்னா ஒரே ஒரு வழி தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ வேல்யூ எல்லாத்துக்குமே என்னது 1 தான். அப்போது ரூட் நோட் டிவைடட் பை 1/1 1, இங்கேயும் 1. இப்போ இந்த இடத்துல சிக்கு மட்டும் என்ன வரும், 1 + 1 + 1 நமக்கு என்ன வேல்யூ வரும், 3ன்னு வந்துடுச்சா. இதெல்லாம் லீஃப் நோட்னால நமக்கு என்ன வேல்யூ, ரூட் நோட் டிவைடட் பை லீஃப் நோடு 1 வேல்யூ. ஓகே. இப்போ சி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி சேம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிக்கு கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் இக்கு கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் எஃப்க்கு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். வேல்யூ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இப்போ எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சா. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் பிட்வீன்னஸ். ஏஜ் பிட்வீன்னஸ் அப்படின்ற கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வேல்யூ மட்டும் அந்த வெயிட்டேஜ் மட்டும் போட்டால் போதும். ஓகே. ஏஜ் பிட்வீனஸ் நமக்கு எத்தனை நோடு இருக்குது, ABCDEF வரைக்கும் இருக்குது. ஓகேவா. இப்போ இதில் என்னெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், எது கனெக்ட் இருக்குது, AB இருக்குது, நெக்ஸ்ட்டு AC இருக்குது, நெக்ஸ்ட்டு BC இருக்குது, CD இருக்குது, DE இருக்குது, DF இருக்குது அண்ட் தென் EF இருக்குது. ஓகேவா. இது ஃபுல்லாக நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகே. இப்போ ABCDயா, இப்போ ஏல பார்க்கணும். ஏல வந்து ஏபி ஃபஸ்ட்டு நமக்கு என்னது ஏபி. ஓகேவா. ஏல ஏபியோட வேல்யூ நமக்கு என்னது 1. அதே மாதிரி பியில் ஏபியோட வேல்யூ நமக்கு என்னது 1. அப்போ நான் 1 1 போட்டுக்கிட்டேன். ஓகேவா. அப்போ சியில் நமக்கு ஏபியோட வேல்யூ அட்ஜசன்ஸ்னாவே நமக்கு என்ன வந்துடணும், 0 வந்துடணும். இல்லை 0 வந்திருக்கு ஏபியோட வேல்யூ, இதுலேயும் 0 வந்திருக்கு, இதுலேயும் 0 வந்திருக்கு, இதுவும் 0 தான். ஓகேவா. 0. அப்போ நான் என்ன போட்டுட்டேன், சியில் 0, டியில் 0, இயில் 0, எஃப்ல 0. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், 1 + 1 2ன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி. ஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏல பாருங்கள், ஏசியோட வேல்யூ நமக்கு என்னது 4. அப்போ நான் இங்கே வந்து 4ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு பியில் பாருங்கள், ஏசியோட வேல்யூ நமக்கு என்னது 0. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஏசியோட வேல்யூ 1. அப்போ நான் என்ன போட்டிருக்கேன், இங்கே 0 1, DEFலேயும் 1 1 தான் வந்திருக்கும். அப்போ 8. அப்போது ஒவ்வொரு ஜாயிண்ட் வெர்டிசஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஏல நம்ம ட்ரீ வரைஞ்சோம்ல, என்ன வேல்யூ இருக்குது, பியில் இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ எல்லாமே இங்கே ஆட் பண்ணி, இப்போ 1 + 1 2 இல்லையா, 4 + 1 + 1 +னா 8 வரும். ஓகே. இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஏஜ் பிட்வீனஸோடைய வேல்யூ. ஓகேவா. இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும், 1 வரும்.
அண்ட் தென் 8 டிவைட் பண்ணும்போது 4 4 இங்கே 18 9 அண்ட் தென் 8 4 4 1. இப்போ எனக்கு வந்து வேல்யூ கிடச்சிச்சு. இதான் பார்த்தீங்கன்னா எட்ஜ் பிட்வீனஸ். இப்போ ஏபியோட என்னுடைய வேல்யூன்னு அது வெயிட்டேஜ் 1. அதான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஆனால் கொஷினில் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க. இப்போ ஏபியோட வேல்யூ 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியோட வேல்யூன்னு அது 4, பிசியோட வேல்யூ 4. அப்போ ஏசியோட வேல்யூ 4, பிசியோட வேல்யூ 4. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிடியோட வேல்யூ 9, டி வந்து 4, டிஎஃப் இ1 1. அதான் நான் இங்கே வந்து போட்டிருப்பேன் 9 4 4 1. இது மட்டும் கேட்டாங்கன்னா அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஆனால் கம்யூனிட்டிஸு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷினில் கம்யூனிட்டிஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்குது, ஹையஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹெட்ஜில் ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு என்னது 9. 9 எதில் இருக்குது, சிடியில் இருக்குது. அப்போது சிடியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சிடியை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ சிடியை ரிமூவ் பண்ணதான் பார்த்தா கம்யூனிட்டி ஹாஸ் ரிமூவ் த ஹையஸ்ட் வேல்யூ இன் ஹெட்ஜ் பிட்வீனஸ். ஹெட்ஜ் பிட்வீனஸில் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரம் திஸ் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 9 தான் வந்து நமக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிடியை ரிமூவ் பண்ணிவிடுவோம். சிடியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கே சிடி இருந்துச்சு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ். ஓகே, இப்படி தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட வேண்டியது தான். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.